கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நாம் 40 என்கிற காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 40 என்கிற வார்த்தையை கொண்டு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் இரண்டாவதாக இன்றைய தினம் நாம் தியானிக்கப் போகிற காரியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 20வது வசனத்திலே விதமாக ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு ரெபேக்காளை அவன் மனம் முடித்த போது அவனுக்கு 40 வயதாக இருந்தது என்று வசனம் சொல்கிறது. அப்போ இதிலிருந்து நாம் என்ன தியானிக்க முடியும், என்ன தியானிக்க போகிறோம் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 67வது வசனத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு ரெபேக்காளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் என்று சொல்கிறது. அப்படி என்றால் இந்த 40 நாம் என்ன தியானிக்க போகிறோம்? ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? நம்முடைய மனைவியை நேசிக்க வேண்டும். பாருங்கள், 1 பேதுரு நிருபத்திலே 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு விதமாக சொல்கிறார், அவர்கள் உங்களுடனே கூட நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரிக்க போகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்று புருஷர்களுக்கு மனைவியை குறித்து ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபமாகிய எபேசியர் புஸ்தகத்திலே சொல்கிறார். அங்கே 5வது அதிகாரம் 25வது வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று வசனம் சொல்கிறது. அடுத்ததாக கீழே பார்ப்போம் என்றால் எபேசியர் 5:28 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷர்களே அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. பாருங்கள், ஈசாக்கு ரெபேக்காளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் என்று வசனம் சொல்கிறது. பாருங்கள், எங்களுடைய நாட்களிலும் நான் என்னுடைய மனைவியை அப்படியாக திருமணத்திற்கு முன்பாக நான் பார்த்தது கிடையாது. என்னுடைய பெற்றோர்கள் அப்படியாக அவர்கள் எனக்கு திருமண நிச்சயத்தை செய்து நாங்கள் சேர்ந்தோம். தேவன் எங்களை ஒன்றாக இணைத்தார். 27 வருடங்கள் நானும் என் மனைவியும் கர்த்தருடைய சித்தத்தின்படியாக இணைந்து அப்படியாக 2 சந்ததிகளை பெற்றெடுக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தார். தேவனால் மாத்திரமே கூடும். ஆனால் இன்றைய நாட்களிலே பாருங்கள், அநேக வாலிபர்கள் தங்களுடைய கண்களின் இச்சையிலே விழுந்து தங்களுடைய சுய சித்தத்திலே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொள்ள வகை பார்க்கிறார்கள். சிம்சோனை நாம் பார்க்கும்போது அந்த ஸ்திரீ, அந்த பெலிஸ்த ஸ்திரீ அவனுடைய கண்களுக்கு இன்பமாய் காணப்பட்டாள் என்று வசனம் சொல்கிறது. ஆனால் அதனுடைய முடிவு என்னது என்று எல்லாருக்கும் நன்றாக தெரியும். வாலிபனே, அப்படியாக நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. எப்படியாக ஈசாக்கு ரெபேக்காளை மனமுடித்து நேசித்தானோ அதே போல நீ ஒப்பு